ஹாய் கேஸ், ஃபைனலி ஒன் பீஸ் தமிழ் சீனில் வந்தாச்சு. நான் அதேமாரி இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் நீங்கள் பார்க்குறதுக்குள்ள. அண்ட் எனிவே இதுக்கு மேலே பேசி மொக்க போடாமல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் நினைக்கிறேன். ஒன் பீஸ் தமிழ் சீனில் வந்ததோட டப்பிங் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நல்லா இருக்கா நல்லா இல்லையா சிம்பிளாக பார்த்துடலாம். அண்டு என்னை பொறுத்த வரைக்கும் பெருசாக இம்ப்ரெசிவாக இல்லை கேஸ், அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கல. ஆக்சுவலி டயலாக்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எக்ஸாம்பிளாக இப்போ நான் டயலாக்ஸ் சொல்லணும்னா அந்த உசோ பேச எல்லா டயலாக்குமே நல்லா தான் இருந்துச்சு. ஆளுங்க ஒளிஞ்சிருக்கிற லட்சணம் அப்படி வேற ஒண்ணும் இல்ல. எனக்கு மொத்தம் 10 பிள்ளைங்க, மூத்த பையனுக்கு 7 வயசு தான் ஆகுது. வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கே பயமா இருக்குது. அந்த டயலாக்ஸு அந்த டோன் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. லைக் டயலாக்ஸ் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதில் இந்த மூவி ரெஃபரன்ஸ்லாம் வரும், அதெல்லாம் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பட் பிரச்சனைன்னு வர்றது பார்த்தீங்கன்னா வாய்ஸஸ். நமக்கு ஒரு வழி இல்லை, முன்னேறி போயாகணும். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இருக்கிறது ரொம்ப கேவலமாக இருந்துச்சு நாமியோட வாய்ஸ். சீரியஸாகவே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னு. ஆக்சுவலி ரொம்ப ஓல்டரான வாய்ஸை நான் ஃபீல் பண்ணேன். லைக் மற்ற வாய்ஸோட ரொம்ப மோசமாக இருந்துச்சு. கண்டிப்பாக ஒன் பீஸ் டீம் மாற்ற வேண்டிய முக்கியமான வாய்ஸாக நான் பண்ண பார்க்குறது தான். சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க மோஸ்ட்லி பெட்டர் ஆகிடும்னு. ஒன்றும் பழைய போனால் இல்லைனா வச்சுக்கோங்க, கண்டிப்பாக பண்ண டைரக்ட் மாற்றி தான் ஆகணும் வாய்ஸஸை. கண்டிப்பாக கொஞ்சம் நெல்லுப்பா, ரசனை செம்மையா இருக்கு. மொத்தம் ஒன் பீஸ் இருக்கு இந்த தமிழ் டப்பில் வந்த வரைக்குமே சரி, இருக்கிறதுலே சூப்பராக இருந்தது பார்த்தீங்கன்னா ஜோரோட வாய்ஸ் தான். பக்காவாக ஃபிட்டாக இருந்துச்சு. அண்ட் இருக்கிறதுல லைக் எல்லா வாய்ஸுமே லைட்டாக ஒரு கவராக இருக்கும். பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஜோரோட வாய்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் உசோப்போட வாய்ஸும் நல்லா தான் இருந்துச்சு. இங்க வாங்க, உங்களுக்கு எதுவும் பெருசா வேலை இல்ல. உசோப்போட வாய்ஸ் ஓகே நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. லைக் இதோட கொஞ்சம் பெட்டராக எதிர்பார்த்தேன். பட் அந்தளவுக்குலாம் எனக்கு தெரிஞ்சில்லை. இருக்கிறதுலே ஜோரோட வாய்ஸ் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் உசோப் வாய்ஸ் ஓரளவுக்கு ஓகேவாக இருந்துச்சு. அண்டு எல்லாமே ஓரளவுக்கு ஓகேவாக தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் பெட்டராக இல்லை கைஸ், சீரியஸாகவே நிறைய இடத்துல இந்த தமிழ் டிரான்ஸ்லேஷன் சொல்லி இந்த பைரஸுக்கு கடல் கொள்ளையர்கள்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஆக்சுவலி அதை நான் பெரிய மைனஸ் சொல்ல மாட்டேன், நான் எதிர்பார்த்தது தான். அதனால் அதை பெருசாக உள்ள சொல்ல பார்த்தேன்னா கூட ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா வைக்கோல் தொப்பி கொள்ளையர்கள்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு இடம் உச்சக்கட்டமாக இருந்துச்சு. நான் ஃபீல் பண்ணேன் ரொம்பவே மோசமாக இருந்துச்சுன்னு. லைக் அந்தமாரி இடம்லாம் ரொம்பவே ஃபன்னுக்குன்னு இல்லை, அவனுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறேன்னு சொல்லி என்ன பண்ணி வச்சுருக்கானுங்கிற மாதிரி தான் தோணுச்சு. அண்ட் இந்த அனிமே மெயின் கேரக்டரோட வயசே மொக்கையாக தான் இருந்துச்சு. தெரியலையே, எல்லாரும் எங்க போயிட்டாங்க? என்னடா இது, என்ன நடந்ததுன்னு. கூஃபியான லூஃபியோட வாய்ஸை ரொம்பவே மோசமாக பண்ணி வச்சுருந்தாங்க. ஆக்சுவலி இந்த வாய்ஸ் கூஃபியாக இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த வாய்ஸ் இந்த கேரக்டருக்கு செட் ஆகலை. நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க லைக் ஜாப்பனீஸ் வாய்ஸ்குள்ளே கம்பேர் பண்ணாதீங்கன்னு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் வாய்ஸை சேர்க்கவேன் நான். பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பெருசாக ஜாப்பனீஸ் வாய்ஸை சேர்க்கல, இங்கிலீஷ் வாய்ஸும் நான் சேர்க்கல. ஆக்சுவலி தமிழில் அந்த டிரான்ஸ்லேஷன் எந்த மாதிரி இருக்குது, டிரான்ஸ்லேஷனோட அந்த வாய்ஸ் தமிழ் எப்படி இருக்குன்னு நான் பார்க்கலான்ற மைண்ட் செட்டையே உடச்சிட்ட மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற குருவையே வச்சு மாற்றி ஒரு அனிமே பண்ணிகிட்ருக்காங்க தான் நான் ஃபீல் பண்ணுறேன். லைக் மை ஹீரோ அகாடமியா, லைக் அதோட மெயின் கேரக்டரான நம்மளுடைய இசுகுமிண்டரோட வாய்ஸ் தான் இது. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா வாய்ஸ் தான் இது. அண்டு 1 o'clock முன்னாடி ஒன் பீஸ் முன்னாடி அதான் போட்டிருந்தாங்க. அப்படியே அந்த வாய்ஸ் அந்த ஃபீல் கிடச்சிது. பெருசாக அந்த லூஃபியோட கேரக்டர் இம்பாக்ட் பண்ண மாதிரியே தெரியல எனக்கு. அவ்வளோ இந்த லூஃபியோட வாய்ஸ் சுத்தமாக பிடிக்கும். ஃப்ராங்கியோட வாய்ஸ் சுத்தமாகவே நல்லா இல்லை. மோஸ்ட்லி இருக்கிற கேரக்டர்ஸோட வாய்ஸ் எனக்கு அந்த அளவுக்கு சுத்தமாக பிடிக்கல. போக பழகிடும்னு நினைக்கிறேன். பட் இதோட பெட்டராக பண்ணியிருக்கலாம். நீ என்ன காரியம் செஞ்சிருக்க? ஓரளவுக்கு ஓகேவாக இருந்துச்சு. ஆனால் பெருசாக பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட்ஸில் அவங்களோட இன்ட்ராக்ஷன் பெருசாக இல்லைன்றதுனால அந்த வாய்ஸ் இப்படி தான் இருக்குது அப்படி தான் இருக்குன்னு சொல்ல முடியல. அதே தான் சாஞ்சிக்கும் எல்லாருக்கும். குதிக்க போறேன், தயாரா இருக்கீங்களா? கொஞ்சம் இருப்பா சாஞ்சி. ஓகேவாக இருந்துச்சு. அண்ட் மோர் தென் எபிசோட்ஸில் தான் ஒரு வாய்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியும். என்னையும் கூட்டிட்டு போயிடுப்பா, கவலைப்படாத. ஓவரால் தமிழ் டப்பிலே ஜோரோக்கு அடுத்து இருந்த ஒரே ஒரு உருப்படியான நல்ல வாய்ஸ் பார்த்தீங்கன்னா சாப்பருக்கு தான். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. லைக் நான் ரொம்ப என்ஜாய் பண்ண சாப்பரோட வாய்ஸ். அண்ட் ப்ரூக்கை பார்க்க கூட வரலாமா? I love you all. ப்ரூக்கோட வாய்ஸும் அவ்வளோவா இல்லை, மொக்கையாக தான் இந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஓரளவுக்கு ஓகே. லைக் மற்ற கேரக்டரோட கம்பேர் பண்ணுறப்ப லைக் சாஞ்சி கேரக்டர்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு அந்த அளவுக்கு பெருசாக பிடிக்கல. இந்த எபிசோட்ஸும் பெருசாக வாய்ஸ் ரிவைவல் ஆகலை. அதனால் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க தமிழ் டப்பிங் வரது பிடிக்கலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. டப்பிங் நிறைய பேர் குறை சொல்கிறீங்கன்னு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சொல்கிறதுனால
சிஎன் இது கொண்டு வரப்பே பார்த்தீங்கன்னா 8 எபிசோட்ஸ் மேலே கொண்டு வரதே ஒரு பிரச்சனை தான். அண்ட் இன்னொரு விஷயம், டப்பிங் எப்படியா இருந்தாலும் நல்லா இருக்குலாம் சொல்ல முடியாது. அதில் இருக்கிற விஷயத்த சொல்லி தான் ஆகணும். ஸோ அதனால தான் மென்ஷன் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணால் தான் அது கொஞ்சம் பெட்டராக மாற்றிப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன், டப்பிங்க்கு கிரிட்டிசைஸ் தேவை. அண்ட் அதுக்கடுத்து பேரு ஓட்டாமா. ஒட்டாமா இந்த 2 எபிசோட்ஸில் கொஞ்சம் முக்கியமான கேரக்டர் அவங்க தான். அவங்கள தான் ஸ்டோரி ஃபோக்கஸ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன் இந்த 2 எபிசோட்ஸுக்கு. அதனால் என்ன சொல்கிறதுனா, ஒட்டாமாவோட வாய்ஸ் எனக்கு ஓரளவுக்கு ஓகேவாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு லைக் மற்ற கேரக்டர்ஸ் கூட கம்பேர் பண்ணுறப்ப. அண்ட் இவங்க ஸ்லாங்கெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்தாங்க. அந்த ஒட்டாமா கூட ஒரு எல்டர் இருப்பார், மோஸ்ட்லி ஸ்பாயில் ஆகக்கூட நினைக்கிறேன். ஆனால் இங்கே ஸ்பாயில் ஆகிடும். ஸோ ஒன்லி அனிமே பார்த்தோன்னா பார்த்தீங்கன்னா வாங்க பிடிச்சி புரிஞ்சுக்கோங்க. ஆனால் நான் ஸ்பாயில் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி அந்த ஸ்லாங்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. பட் அந்த ஸ்லாங் அந்தளவுக்கு செட் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனிவே சொல்லிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ தூரம் முடிச்சிக்கலாம். அண்ட் அரிகாட்டோ.